हेलो 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 யாரே வந்தார காடி ஓடோலங்கற ஏய் நீதான் லோலோன்னு சொல்வே மைக் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் மைக் ரொம்ப அருமையாவே இருக்கு ரெண்டு மைக் நல்லாவே இருக்கு எந்த மைக் ரெண்டு மைக்மா நீ வச்சிருக்க மைக் நல்லா தான் இருக்கும் அத யார் கேட்டது அப்புறம் பெட்டிக்காரே எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லாவே இருக்கறோம் அப்புறம் தான் பெட்டிக்காரா ஆமா எப்பவுமே பெட்டிக்காரலையா ஆஹா ஏன் அப்படி அது அப்படிதான் அப்பப்போ மாத்திக்கிறதா மாத்திக்கிட்டோம் அப்படியா அப்புறம் பெட்டிக்காரே நீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டுக்காரே நீங்க ஓட்டாக்காரே அவர் நல்லா செய்வாருமா ஏன் இந்த வேலை செய்ய மாட்டாரா அருமையா செய்வார் அதே செஞ்சு செஞ்சுதான் இறச்சு போய் உட்காந்துருக்காரு பிறகு ஐயோ வீட்டுல சும்மா இருக்கிறது இல்ல நாடகம் இல்லைன்னா இதே வேலையா செய்யுது ஆமா அப்புறம் மேஷன் மாமா நல்லா இருக்கீங்களா ஆமாவா ஏன் பப்பாட்டிய பறிவிட்ட மாதிரியே உட்காந்துருக்க அவரு புள்ளைய பார்த்தா சிரிங்கம்மா நீ சிரிச்சாதான் எனக்கு ஆர்வம் கிளம்புறேன் உனக்கு மாமாலாம் சொல்லி சொல்லல கிளம்புறேன் உனக்கு என்னது ஆர்வமா அது எப்பவே கிளம்பி போயிருச்சு மாமா ஹலோ 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 அப்ப நீங்க இருக்கீங்களா நீங்க நாங்க இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கீங்க படுத்து தூங்குமா ஏய் அவருக்காக சம்பளம் யார் சொல்லுவா கொடுப்பா போயிட்டு எடுக்கலே பவர்லாம் அவர்தான் போனாரு ஏங்க அப்ப போடுமா சொல்ல சொல்லுக்கிறேன் நச்சு நடக்கிறேன் 10 மணி நேரத்துல அதுல வச்ச மாதிரி இருக்கணும் எரிச்ச கண்டுக்கும் கண்ணுல ஓ அனுபவம் பேசுது அதை கரெக்டா சொல்றீங்க அத போட்டுமா வேணாம் இங்கே இல்லங்க நான் வந்தோட பாடி தூக்கி காமிச்சுட்டா இங்கே உட்காந்துருப்பாரு நான் இனிமேதான் தூக்கலாம்னு நினைச்சேன் நான் பூவு இல்லைங்கிறேன் நீ என்ன ஊம்பை இல்லைங்கிற ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா நான் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க சரி வேணா விட்டுருக்கேன் பேசணும் வேணா விட்டு காரணம் ஒண்ணு இருக்கு முக்கியமான காரணம் வேணாம்னா விடக்கூடாது சொல்றே கேளு நான் பேசுற ஆரம்பிச்சிருவேன் கோயிலுக்கு இல்ல இல்ல அதோட முக்கியமான நடந்துகிட்டு இருக்குது அப்படியா பூவையிலே என்ன தெரியுது என்னது என்ன தெரியுதுன்னு என்ன தெரியணும் அந்த பாட்டு தன்னால ஆகுதுமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மேல ரொம்ப நல்ல வாழ்வா நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன் அப்படிங்க பாப்பா போசாமி உனக்கு கொஞ்சம் புண்ணியமா போகுது நான் சொல்றேன் கேளு இல்ல இல்ல
தயவு செய்து சொல்றேன். சரி, இந்த யூடியூப் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லு. அப்புறம் நம்ம வேலையை பாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, அது வந்து அது ஓடிட்டு போகுது. ஓடினா தானே வேலை. நம்ம வார்த்தை நம்ம பண்றதா பண்ணணும். சரி, பண்ணுவா. பண்ணதான் வந்துருவா. இப்படிதான் நானும் இருக்கிறேன். நீ பேசாததான் இருக்கிற. யாரு நீங்க அப்ப ஒன்ன போட்டாச்சு. என்னவா? ஆமா. எப்ப? இல்லங்க, ஐயோ சாமி சாமி ஒரு போட்டு போட்டாச்சு. ஒரு போட்டு போட்டுறோமா? போடுமா. வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. அப்பதான் என்ன பண்ணிக்க மாட்டான், போற போக்குல மாட்டிக்க மாட்டோம்யா. இதெல்லாம் தெரிஞ்சா அதுல முன்னுக்கு வந்துருப்பேன். எதுல? எல்லாத்துலயுங்க. யூடியூப் அது மட்டுமா இப்படிலாம் போட்டா நல்லா இருக்குமா? இழுத்து போட்டுருமா? எப்படியாவது போடும். ஆமா, இழுத்து போட்டுருமா? போடுமா. முடிஞ்சா? ஆமா. சரி, அடுத்து என்ன? உங்க நேரத்துக்கு வந்துடலாமா? டாக்டர் வர்றேன். உங்க நாளைக்கு முத அங்க போ. சரி. அப்புறம் இங்க வா. ஏன் அப்படி? அங்க இருந்து தான் வரணும். நான் இப்படிதான் வருவேன். எப்படி இப்படியா? ஐயோ, இந்த கையில சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த கையில சாப்பிடுவீங்க. அப்ப ஒண்ணு செய்வோமா? என்னங்க? பின்னாடி வரலாம். பின்னாடியா? பின்னாடி ஆனதுல கொஞ்சம் அண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்களா? சரி வா. நீங்களே ஜாமா ஏதோ ரொம்ப பெருசா இருக்கும், அவங்க கிட்ட முதல்ல வருவேன். சரி வா. முன்ன அவங்க நாளைக்கு வந்ததே இல்லை, அதனால அவங்க நாளையத்துல
யாருக்கு பெருசு? யாருக்கு பெருசா? ஆமா, மச்சானுக்கு தான் பெருசு. என்னது? தாளா அவருக்கு பெருசு இல்ல, இருக்கிறதே உங்களுக்கு தான் ரொம்ப நீளமா. இந்த ஜாமான கேட்டியா? இந்த ஜாமான இதுதான் ரொம்ப நீளம். வேற நீங்க என்ன ஜாமான சொன்னீங்க? நீங்க கேட்ட ஜாமான நான் இந்த ஜாமான தான் அதான் சொல்றேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அது? அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னம்மா? உங்களால உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சொல்லு. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, நான் கேட்கறதுக்கு பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லணும். சொல்லுமா? உண்மையை தானே சொல்லுவீங்க? ஆமா. என்ன பெட்டியே இவ்வளவு நீளமா இருக்கே, அடுத்து என்ன கேக்குறேன்னு எனக்கு தெரியும். என் மனசு ரொம்ப வெள்ள மனசு இல்லங்க, கைகால எவ்வளவு நீளமா இருக்கும். ஆமா, நான் தப்பா ரொம்ப வளர்த்தியாட்டேன். ஏங்க, நான் தப்பா பேசுனா நீ செய்யறதோட சரி. அது ஒன்னே மாதிரி ஆளு. அவர்கிட்ட வந்துடலாமா? வாமா. ஏறி நன்னாக ஏறி நாடா மாமா, என்ன பால தப்பு தாடா. என்னங்க, நான் என்ன பண்ண வரேன் அப்படின்னா, படுத்துக்கிட்டு போறோம்னா என்ன, போட்டுக்கிட்டு படுத்தா என்ன? என்கிட்ட வேலை முடிஞ்சா சரி. அதனால போயிடலாமா? ஏறி நன்னாங்க ஏற்கனவே பறிச்சதுக்கு விட தெரியாமலே கீரை மட்டும் அங்கிட்டு திரியிற, இன்னும் பறிக்காத இவ. ஏறி நன்னாங்க இந்த தொழிலா இப்படி வாசி தம்பி. ரெண்டு மணி ஒண்ணு தொடுமா ஒன்ன தொட்டா நீ ஒத்துக்க மாட்டியா? இல்லம்மா, பாட்டு ரெண்டு மணி ஒண்ணு தொடு அப்பெல்லாம் தொட்டா எனக்கு பிடிக்காது. நான் சொல்ற மாதிரி தொட்டாதான் எனக்கு பிடிக்கும். எப்படி தெரியுமா? இருக்கிற 10 பேர் வீட்டுக்கு அனுப்பிவிட போறேன்னு சொல்லிட்டு அதுல ஆட்டம் இல்லாம ஒருத்த நடிப்பா என்ன கொடுத்தல் மரியாதை?
சரி. அடுத்து ஆளு காட்ட போணுமா? ஆளு ஒன்று வருது. ஆமா. போறது இல்லையா? போச்சு பாரு போவாது. சொல்றேன். இப்பவே ஏன் பக்கமே எல்லாம் கேட்கறாங்கன்னு தெரியுது. என்னது? பொண்ணே மாதிரி ஆளுங்க இருந்தா அப்படியே. நான் நல்லவேமா. அப்படியா? நீங்க தான் சொல்லக்கூடாது நல்லவர்னு. உண்மையில நல்லவன். அப்படியா? இது நல்லவராவே இருந்துட்டு போங்க. அடுத்து ஆளு காட்ட போயிடலாமா? ஏங்க உங்கள்கிட்ட வந்துட்டுமா? எப்ப உங்கள்கிட்ட போயிடலாம்? திண்டுக்கலே திண்டுக்கல் என்ன ஃபேமஸ்? பூட்டு. அப்புறம் நீ மதுரை ஜில்லாங்கிற? இல்லங்க நான் பாட்டு பாருங்க. பாட்டுதான். திண்டுக்கல் மதுரை ஜில்லா எனக்கு. சரி உங்ககிட்ட நான் திறந்து பார்க்க என்ன வச்சிருக்கீங்க? கள்ளச்சாயம் இருக்கு. இங்க உள்ள சேராது. உங்கள்கிட்ட வந்தாச்சு. அடுத்து தாள கட்ட போடுமா? என்னையா அவர் சொல்லி கொடுக்குற? இங்க ஏன் இவ்வளவு வெளிச்சத்திலே இந்த தொலைவராரு? அங்க என்ன பண்றாரு? உங்ககிட்ட இருக்குமா? வேணாமா? அவரும் போட்டு அவர் டயர்ட் ஆயிட்டாரு பிறகு வந்ததுல இருந்து உட்கார்ந்தே இருக்காரு அசந்து போய். அவர்கிட்ட போய் என்ன பண்றது? அப்ப எனக்கு ஒரு ஆடுவாரா? அவருக்கு ஆடுமா? அவருக்கு பிறந்தது ஆடும். உனக்கு தெரியுது, எனக்கு தெரியாம போச்சு. மனசு அப்ப நீங்க பாத்துருக்கீங்க. அதாவது எனக்கு தெரியாத மனசு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன இது ஆச்சரியா? அதை தெரியலாமா? நீ ஆய்க்கிற தோட்டத்துக்கு வந்தாலே ஒண்ணும் பண்ண மாட்டேன். கேட்காத நாய்க்கிற தோட்டம்மா. அப்படியா? ஆத்தா ஆத்தோரமா மத்ததுக்கெல்லாம் வாசிக்கிறீங்க. சரியில்லை. ஆத்தா ஆத்தோரமா என்ன பாவம் ஒரு அடிக்கு அந்த பக்கம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பெட்டி அடைஞ்சிடாரு, அவருக்கு மிருதங்க அடைஞ்சிடாரு, அவருக்கு ஆர்டர் எழுதுறாரு. அவர் சும்மா இருக்கு. அப்படி அவர் ஜாமா சும்மா தானே இருக்கு. போறாங்களா நீ பக்கத்துல? நான் பக்கத்துல போனாலும் ஒண்ணுமே அதான் குழந்தையாங்கிறது. நீ போகும் படம் அப்ப எனக்கு ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை கூப்பிடலாமா? கூப்பிடு. சித்தாவை கட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு
எங்க அக்கா வேணாம். யோசனை கேக்கையா? இல்லம்மா, எங்க அக்கா வேணாம். சரி, 524 ரூபாய்க்கு வேட்டி வாங்கிட்டு வந்தேன். இது என்ன புது வேட்டியா? ஆமாங்க. என்ன இதுல வந்து செவப்பு செவப்பா இருக்குது? எங்க புறத்தூர்ல டேய், ஏய், அது கோபத்துல நினைச்சேன். அது வேலிகேட்ல இருந்ததா? ஏங்க இந்த வேட்டி நீங்க போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓஹோன்னு ஒரு வருஷத்துல முன்னுக்கு வந்துருவீங்க. அப்ப போடுங்க, நல்லா இருக்கு. சரி, ஒண்ணு கம்மியா இருக்கு. ஒரு ரூபா காசு கொடுங்க. ஒரு ரூபா காசு கொடுங்கப்பா, யாராவது இருந்தா. ஒரு ரூபா காசு இருந்தா கொடுங்க. பாருங்க, உங்களுக்கு கிடைக்க காசு கூட வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டாதீங்க, ஒரு 1000 எடுத்து கொடுங்க. ஆமா, யாருக்குமே ஒரு ரூபா காசு இல்லையா? நாமமா முன்னாடி பட்டை போட்டு பாட்டு பாட்டுமா, பாட்டு பாட்டுமா. வைமா வைமா. வைடா காச போட்டா ஒரு 1000 போடுங்க. இப்ப காசு ஓட்டணுமா? சைடுல என்ன பண்றது? ஆபத்துக்கு பாருங்க. என்ன புதிய இப்ப மரியாதை செஞ்சிருவோமா? ஏமா போட்டியா? போட்டியா? மரியாதை செய்யணும். போட்டியா? என்னத்தையா போட்டேன்? மாலை போட்டியா? ஆமா. வீதியிலே அது வேணாம். சரி, அது வேணாம். ஆ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ தூங்கி போயிட்டே யாரோ யாரோ உனக்காரோ யாரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா? அப்படியா? நான் தூங்கவே வெகு நாளுமா? ஆராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ இந்த பாட்டுல பாடணுமா? அதை எனக்கு பதில் நீங்க பாடிட்டீங்களே. போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. வெட்டி போட்டுட்டாங்க, என்ன செய்ய சொல்றாங்க? ஏமா இந்தமா வீதியில என் சாமி போகிறதா? மாட்டு வீதியிலே என் சாமி சண்டாளி உனக்கு உனக்கு மாலை மரியாதை கொடுக்க சொன்னா பேய்ங்கிற. அப்ப சேல மூச்சு எதுவுமே வரல. மூச்சு வச்சிருக்க